ஸோ வந்துங்க, லெட்ஸ் கோ கெட் கோயிங். இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஆல்ரெடி 7:15 ஆச்சு. வி ஒன்லி காட் லைக் another 40 minutes. நம்ம இந்த வெபினாருக்குள்ள போயிடுவோம். அப்புறம் நம்ம இந்த வெபினாருக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு Q&A ஓப்பன் செஷன் வருவோம். அப்போ நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்விகள் இருந்தால் நாம வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ டாக்டர், இப்போ வந்துங்க எல்லாம் சர்க்கரை சர்க்கரை சர்க்கரைங்கிறாங்களே. ஐ மீன் அப்படின்னா என்ன? ஆக்சுவலா என்னென்னமோ சொல்றாங்க. டயபெட்டிஸ்ங்கிறாங்க, சுகருங்கிறாங்க, என்னென்னமோ. ஐ மீன் பல பல வார்த்தைகள்லாம் இருக்கு. ஸோ டயபெட்டிஸ்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம எல்லாருமே கத்துக்கலாம். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாங்க. அப்படின்னு சயின்டிஃபிக்னா என்ன, சயின்டிஃபிக்ல இருந்து டெக்னிக்கல்ல இருந்து ஒரு லேமேன், ஒரு காமன் பீப்புள் வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு வந்து கொடுங்களேன். அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து நார்மலா வந்து இப்போ சுகர் பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்க அன்டில் ஒரு பாயிண்ட் வரும். எப்படின்னா, நீங்க வந்து லேப்ல போய் டெஸ்ட் பண்றப்போ சுகர் 200 300ன்னு சொல்ற வரைக்கும் யாருமே சுகர் பத்தி கவலைப்படுறதே இல்லை இல்லையா? திடீர்னு சுகர்னு சொன்னோன்னு நம்மளுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. என்னடா திடீர்னு சுகர் வந்துருச்சு, இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தோம், திடீர்னு இப்ப எப்படி வந்தது, ஒரு நாள்ல 2 நாள்ல அப்படின்னு நினைப்பீங்க எல்லாரும். இப்ப சுகர்னா என்னன்னு தெரியணும்ல. சுகர்னா உங்களுக்கு சர்க்கரை, சரியா? இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு வந்து டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல இதுக்கு அழகான பேர் இருக்கு, மது மேகம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுனா என்னன்னா ஸ்வீட் அல்லது தேன்னு சொல்லலாம். மேகம்னா எக்ஸசிவ் யூரினேஷன் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சொல்லலாம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா நைட் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி எந்திரிப்பாங்க, ஒரு 3-4 தாட்டி எந்திரிப்பாங்க நிறைய பேர். எதனால எந்திரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு யூரின் அதிகமா ஃபார்ம் ஆகிறதுனால எந்திரிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் அதே அளவு தண்ணி தான் குடிச்சிருப்பீங்க. ஒரு நார்மலா இருக்க பர்சனும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் அதே அளவு தான் தண்ணி தான் குடிச்சிருப்பாங்க. ஆனா அவருக்கு மட்டும் ஏன் நைட் வந்து ஒரு 4-5 தாட்டி யூரினேஷன் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ரத்த சர்க்கரை அளவு ஒரு 180க்கு மேல போகும்போது உங்க கிட்னி என்ன சென்ஸ் பண்ணும்னா, ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவு வந்து ஒரு 140 150க்குள்ள தான் இருக்கணும், 180 போனா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளும். வெளியே தள்ளுறப்ப என்ன ஆகும்னா, சர்க்கரை மட்டும் போகாது, கூட சேர்த்திட்டு அதோட கம்பேனியன் சுகரையும் வாட்டரையும் சேர்த்து இழுத்துட்டு போகும். அதாவது தண்ணியும் சேர்த்து இழுத்துட்டு போகும். அதனாலதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி யூரினேஷன், ஃப்ரீக்வெண்ட் அண்ட் நாக்டர்லின் யூரினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன். இதுக்குதான் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து மது மேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீரிழிவு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, இனிப்பு நீர். அந்த யூரின் பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் போற யூரின் வந்து எறும்பு மிக்கும். ஏன்னா அதுல இனிப்பு தன்மை அதிகமா இருக்கும். நார்மலா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இனிப்பு சுத்தமா இருக்காது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இனிப்பு நீர் அதிகமா இருக்கும். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை அப்படின்னாலும் குளுக்கோஸ்னாலும் ஒன்னா அப்படின்னு பார்க்கணும்ல. அது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமாவே இருக்கு. சர்க்கரை வேற, குளுக்கோஸ் வேற. எப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து காலையில டீ காஃபி போடுவீங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் சுகர் தான் யூஸ் பண்ணுவீங்க. தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? நான் கையில வச்சிருக்கிறது டேபிள் சுகர் தெரியுதுங்களா? இதுதான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு பேரு டேபிள் சுகர் ஆர் சாதாரணமா நம்ம சர்க்கரைன்னு நம்ம சொல்லுவோம், சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து 2 டைப் ஆஃப் சுகர் இருக்குங்க. ஒன்னு வந்து ஃப்ரக்டோஸ், இன்னொன்னு வந்து குளுக்கோஸ். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்க சொந்தக்காரங்களாம் இது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இது என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாருனாச்சும். தெரியுதுங்களா? குளுக்கோஸ். இது வந்து குளுக்கோஸ் சொல்லலாம், சரிங்களா? நம்ம ரத்தத்துல எதை பாக்குறோம்னா, நம்ம ரத்த சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸை மட்டும்தான் பாக்குறோம். ஆனா சீனி சர்க்கரையை பாக்குறது இல்லை. இது நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சர்க்கரை வேற, இந்த சர்க்கரை வேற. இதுல இந்த சர்க்கரையில என்ன இருக்கு, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் 2 சேர்ந்து இருக்கு. இந்த இதுல குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கு. நம்ம ரத்தத்துல பாக்குறது குளுக்கோஸ் மட்டும்தான் பார்த்து லேப் வேல்யூஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்றதுல இது மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? அடுத்தது, நம்மளோட 5 லிட்டர் ரத்தத்துல எவ்வளவு சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? அதாவது எவ்வளவு குளுக்கோஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல டாக்டர், ஓகே சாரி, ஒரே நிமிஷம். ஆக்சுவலா வந்து ஒரு 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 பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க எனக்கு. எனக்கு வந்து சர்க்கரை, ஐ மீன் சுகர்னா என்ன அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு அந்த இன்சுலின்ங்கிறாங்க, அது செக்ரீட்டுங்கிறாங்க, என்னென்னமோ அதை பத்தி என்னென்னமோ டெக்னிக்கலா என்னென்னமோ சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அந்த பேசிக் சுகர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க டாக்டர் ஃபர்ஸ்ட். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாங்க. அதுக்கப்புறம் நாம அது என்ன சாப்பிடுறது, எப்படி இருக்காங்க, அதெல்லாம்
ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பேசிக் அதுங்களுக்கு ஓகே அப்படின்னா. இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ரத்தத்துல நார்மலா இருக்க சர்க்கரை அளவை விட அதிகமா இருக்கிற சர்க்கரை அளவு பேர் தான் டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ எதனால இப்போ அதிகமாகுது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நார்மலா எல்லாத்துக்குமே அதிகமாகுமானா, சாப்பிட்டோம்னா கொஞ்சமா அதிகமாகலாம். ஆனா சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிரும். இதுக்கு என்ன மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றப்ப இன்சுலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து நம்மளோட பேங்க்ரியாஸ் கணையத்துல இருந்து செக்ரேட் ஆகுது. அதுக்கு என்ன வேலை? நம்ம சாப்பிட்டோம்னா எங்க போகுங்க? வயித்துக்கு போகும், சிறுகுடலுக்கு போகும். அங்க வந்து சர்க்கரையை வந்து ரத்தத்துக்குள்ள போய் கலக்கும். மெதுவா கலக்கும் இல்லையா? கலக்கிறப்ப கூட சேர்ந்து இன்சுலின் செக்ரேட் ஆகும். இன்சுலினோட வேலை என்னன்னா, லிவருக்குள்ளேயும் மெயினா மசில்ஸ்குள்ளேயும் ஃபேட்ஸ்குள்ளேயும் நம்ம சாப்பிட்ட சர்க்கரைய உள்ளுக்குள்ள தள்ளுறது தான் அதோட வேலை. அப்ப உள்ளுக்குள்ள தள்ளி ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன் அப்படின்னு ஒரு பேர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த ஸ்டோர் எதுக்கு பண்ணி வைக்குது? லேட்டர் ஆன் சாப்பிடாதப்ப அதை யூஸ் பண்றதுக்கு. ரொம்ப சிம்பிள், இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு மாற்றம் வரப்ப நம்ம கரெக்டா அந்த ரத்த சர்க்கரையை ஸ்டோர் பண்ண முடியறது இல்ல. ஸ்டோர் பண்ண முடியாட்டி எங்க இருக்கும்? ரத்தத்திலே சுத்திட்டே இருக்கும். இப்ப ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும்போது சர்க்கரை அளவு அதிகமாகுது. அதுக்கு பேர் தான் நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம். அதுல சர்க்கரை நோயின்னு சொல்றோம். சரி. ஓகே, இப்ப சூப்பர். இப்ப டாக்டர், அப்ப எஸ். வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சர்க்கரை வந்து நம்மளுடைய பாடியில வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கோசரம் இது வந்து ஒரு முக்கியமான பங்கு வருதுங்களா? இது வந்து ஆமா. இதுதான். குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சர்க்கரைன்னு சொல்லிட்டா நான் எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. குளுக்கோஸ்னே நம்ம பயன்படுத்திக்கலாம். குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புக்கு பிரைமரி எனர்ஜி சோர்ஸ். நீங்க சாப்பிடாதப்ப அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். அதாவது நம்ம சாப்பிடாதப்ப ஒன்றும் ஆகாதுங்க. உங்களோட லிவர் இருக்குல்ல, கல்லீரல்ல சேமிச்சு வச்சக்கூடிய கிளைகோஜன் தான் நீங்க வந்து திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதே தான் நீங்க வந்து உங்க மூளையும் ரத்த செல்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் நீங்க சாப்பிடாதப்ப. அது முடியும் போது உங்களுக்கு பசி உணர்வு அதிகமாகும். திரும்பியும் பசி எடுத்து ஆரம்பிச்சு அடுத்த வேளை உணவு சாப்பிடுவீங்க. ஓகேங்களா? சோ அந்த குளுக்கோஸ்ங்கிறது நம்மளுடைய பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாததுங்களா? அது உறுதியா வேணுமா? ஆமா, கண்டிப்பா. நம்ம எல்லாரும் வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வேணும்னா அது குளுக்கோஸ்ல இருந்தா எல்லாத்துக்கும் கிடைக்குது. இன்னொரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு மெயினா. அது பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ் அப்படின்ட்டு கொழுப்பு உணவுகள், கொழுப்பு சத்துன்னு சொல்லுவோம். அந்த கொழுப்புலையும் போய் நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிடாதப்ப கொழுப்பு சத்து வந்து நம்ம உடம்பு வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப ரெண்டுமே ரொம்ப இன்றியமையாதது தான் என்னை பொறுத்த வரைக்கும். குளுக்கோஸும் முக்கியம், கொழுப்பும் முக்கியம். ஆனா தேவைக்கு அதிகமா போறப்ப என்ன ஆயிரும்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாமே. சரி. இப்ப வந்து சாரி முத்துக்குமரன், சஞ்சீவ் கொஞ்சம் மியூட்ல போயிருங்களா ப்ளீஸ். கொஞ்சம் மியூட்ல போயிருங்க முத்துக்குமரன் ப்ளீஸ். மியூட் ஆல், மியூட் ஆல். ஓகே, ரைட். ஓகே, மியூட் ஆல். ஓகே. ஆல்ரைட். சோ இப்போ நம்ம பாடிக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா டாக்டர், நம்மளுக்கு வந்து ஃபேட் வேணுங்கிறீங்க, அப்புறம் வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு சத்து வேணுங்கிறீங்க. இந்த 2 தான் நம்மளுடைய பாடி வந்து நாம வந்து இயங்கி ஒரு நல்லா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறீங்க இல்லைங்களா? அட் ஹை லெவல்ல. இப்போ இந்த சர்க்கரை, இந்த சுகர் அப்படிங்கிறது வந்து நாம இந்த குளுக்கோஸ் பத்தி தான் நாம வந்து பேச போறோங்களா? இதுதான் அந்த ஓகே. நம்ம லேப்ல போய் டெஸ்ட் பண்றப்ப நம்ம எதை ப்ரிடாமினன்ட்டா பார்ப்போம்னா ரத்த சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸ் தான் பார்ப்போம். மத்த சர்க்கரைகளை பார்க்க மாட்டோம். அதனால குளுக்கோஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்க ஒரு 5 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரத்த குழாயில ரத்தம் வந்து 5 லிட்டர் இருக்கு. உடம்பு ஃபுல்லா இருந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த 5 லிட்டர் ரத்தத்துல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்குன்னு யாராச்சும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? யாராச்சும் சொல்ல முடியுமா? எவ்வளவு குளுக்கோஸ் வந்து மொத்தமா இருக்கு அப்படின்ட்டு. யாராச்சும் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். அன்மியூட் பண்ணி ஒரு 100 கிராம் இருக்குங்க, இல்ல ஒரு 1/2 கிலோ இருக்கும் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எவ்வளவு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? 4 grams, doctor. 5 grams. 5 grams. Any other guesses?
Basically, antibody development basically எனி அதர் ஆன்சர்ஸ்? அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மியூட் பண்ணிக்கோங்க. ரைட். டாக்டர் Okay. நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அந்த Q&A வச்சுக்கலாம் டாக்டர். நம்ம வந்து ஐ மீன் லெட்ஸ் கெட் Right. கோயிங். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ரத்தத்துல 5 லிட்டர் ரத்தத்துல 5 கிராம் சுகர், அதாவது ஒரு கியூப் வச்சிருக்கேன்ல, இந்த குளுக்கோஸ் அளவு தான். இந்த கியூப் தெரியுதுங்களா உங்களுக்கு? என் கையில சின்னதா வச்சிருக்கேன்ல, நம்மளோட 5 லிட்டர் ரத்தத்துல எடுத்து பாத்தீங்கன்னா 5 கிராம் சுகர் தான் இருக்கும். அதாவது ஒரு கியூப் தான் இருக்கும் சுகர். அப்படியே நம்ம சாப்பிட்றதெல்லாம் எங்க போகுதுங்க? நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஒன்னா லிவருக்கோ இல்ல மசில்ஸ்க்கோ போய் உள்ளுக்குள்ள கிளைக்கோஜனா ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு மேல கொஞ்சமா இந்த கியூபிக்கல் சுகர் வந்து நம்ம ரத்தத்துல 2 கியூபா மாறிச்சுன்னா நம்மளோட சர்க்கரை அளவு 200 மாறிடும். ஒரு 100 தான் நார்மலான ஒரு சுகர் லெவல்ஸ் இல்லையா? இதுல 2 கியூப் மாறிச்சுன்னா 200 மாறிடும். அது மாதிரி ஹைலி இன்ட்ரிகேட்டா நம்ம உடம்பு வந்து சர்க்கரை அளவு வச்சிருக்கு. இதுக்கு மெயினான ஹார்மோன்ஸ் 2 இருக்குங்க, இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். ஒன்று வந்து இன்சுலின், இன்னொன்று குளுக்கோகான். குளுக்கோகான் அப்படின்னா சர்க்கரை அளவு இன்க்ரீஸ் பண்ணும், இன்சுலின் அளவுனா இன்சுலின்னா சர்க்கரையை குறைக்கும். இது ரெண்டுமே டேண்டமா ஆக்ட் பண்ணி நம்ம உடம்போட ரத்த சர்க்கரை அளவை நார்மலா வச்சுட்டு இருக்கு. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்துங்க, இப்போ ஒவ்வொருடைய ஹியூமன் பாடியில எத்தனை லிட்டர் பிளட் இருக்கணுங்க டாக்டர்? அதுல வந்து நீங்க வந்து ஏதோ சொல்றீங்க, ஒரு 100 கிராம் வந்து சர்க்கரை மீன் வந்து குளுக்கோஸா இருக்கணுங்கிறீங்களா? நம்ம உடம்புல ரத்தத்துல பாத்தீங்கன்னா 5 கிராம் தான் இருக்கும் சுகர், 5 கிராம் குளுக்கோஸ் தான் இருக்கும் மொத்தமா. அதாவது 100 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் ஆறு 100 ml. இப்போ 1 லிட்டருக்கு 1 கிராம், 5 லிட்டருக்கு 5 கிராம், அவ்வளவுதான். நம்ம நார்மலா ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ண அவ்வளவுதான் இருக்கும். மீதி சுகர்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும்னா, ஒன்னா லிவர்ல வந்து ஒரு 20% ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மளோட மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, தலையில இருந்து கால் முதல்ல இருக்கக்கூடிய போன்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ்ல, தசைகள்ல தான் உங்களோட அந்த கிளைகோஜன் அப்படின்னு போயிட்டு அந்த குளுக்கோஸ் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, இதெல்லாம் எக்ஸசிவ் எக்ஸஸ் கிடையாது. எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். ஓகே, இப்போ வந்து அந்த இடத்துல இல்லாம ரத்தத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க கூடாது. ரத்தத்துக்குள்ள ஒரு சர்க்கரை, இது ஒரு சுகர் கியூப் பதிலா 2 குளுக்கோஸ் கியூப் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய். ஓ வாவ், ஓகே. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம லிவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 25 கியூப்ஸ் இருக்குது, மாதிரி சுகர் கியூப்ஸ் இருக்கும். நம்ம உடம்புல கால்ல இருந்து பாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 சுகர் கியூப்ஸ் இருக்கும் மசில்ஸ்குள்ள. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ரத்தத்துக்குள்ள ஒரே ஒரு சுகர் கியூப் தான் இருக்கும். 2 சுகர் கியூபா மாறிச்சுன்னா அவங்களுக்கு ரத்த சர்க்கரை நோய் நம்ம சொல்லிடுறோம். ஸோ அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல ரத்த ஓட்டத்துல வந்து நம்ம வந்து அந்த அளவு தான் இருக்கணும் அப்படிங்கிறீங்க இல்லைங்களா டாக்டர் நீங்க? ஆமா, ரத்தத்துல இருக்கிற அளவு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரத்தத்துல அதிகமாகிறப்ப நம்ம உடம்புக்கே ரொம்ப டாக்ஸினா மாறிடும் அது. அதனாலதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கண் பாதிப்பு வருது, ரெட்டினால பாதிப்பு வருது, விழித்திரை நோயின்னு சொல்லுவோம் அது வருது, கிட்னி பாதிச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நரம்பு பாதிப்பு நிறைய பேத்துக்கு இருக்கும், உணர்ச்சியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ரீசன் பாத்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவு வந்து ஒரு சுகர் கியூபுக்கு பதிலா குளுக்கோஸ் கியூபுக்கு பதிலா 2 to 3 குளுக்கோஸ் கியூப் இருக்கும். இப்ப 3 குளுக்கோஸ் கியூப் இருக்குன்னா ஒருத்தருக்கு ரத்த சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குங்க? 300 இருக்கும். 2 இருக்குன்னா 200, 100 இருக்குன்னா 1 இருக்குன்னா 100. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, சூப்பர் டாக்டர். இப்போ வந்துங்க இந்த வியாதி வந்து யார் யாருக்கெல்லாம் வருது, எந்தெந்த வயசுலாம் வருது, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் உங்க எக்ஸ்பீரியன்ஸ. ஓகே, எப்படி உலகம் வந்து போயிட்டு இருக்குது? ஓகேங்க. இப்போ வந்து ஒரு 30 to 40 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா சுகர் நோயாளிகள்லாம் ரொம்ப குறைவா இருந்தாங்க. 50 to 60 வருஷம் கழிச்சுதான் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வயசுலயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 20 வயசு மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களுக்கும் வந்துட்டு இருக்கு சர்க்கரை. அதாவது நான் சொல்றது வந்து டைப் 2 சர்க்கரை நோய், பெரியவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோயும் குழந்தைகளுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன் வந்துட்டு இருக்குன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நம்மளோட வாழ்வியலை வந்து மாத்திட்டோம், ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாத்திட்டோம், துரித உணவுகளாம் எடுத்துக்கிறோம், அதிக சர்க்கரை வந்து உட்கொள்றோம், ரிஃபைன்ட் ஆயில்ஸ் அதிகமா யூஸ் பண்றோம். இதனால என்ன ஆகுதுன்னா
நம்மளோட ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. அந்த எதுக்காக அப்படி பிளட் ஸ்ட்ரீம்ல அதிகரிக்குதுன்னா வந்து அந்த நோயாளிகள் வந்து அவங்களுடைய பேஷண்ட்ஸ்ல வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிருதுங்களா? அதிகமாயிருது. ஓகே ஓகே. இப்போ வந்து டைப் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் அதுன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் குறைபாட்டினால வரக்கூடியது. பொதுவா குழந்தைகள்லயும் டீனேஜர்ஸ்லயும் வருவது. டைப் 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்ல வரக்கூடியது, பெரியவங்களையும் வரக்கூடியது. இது வந்து இன்சுலின் வந்து அதிகமா ஆகி அதுக்கப்புறம் படிப்படியா குறைய தொடங்கும். இப்போ இன்சுலின் மிகுதியால வரக்கூடிய நோய் தான் டைப் 2 டயபிட்டிஸ். இன்சுலின் குறைபாட்டால வரக்கூடியது டைப் 1 டயபிட்டிஸ். டயபிட்டிஸ்னா எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம்னா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதாவது இன்க்ரீஸ்டு சுகர். ஆனா டைப் 1ங்கிறது வேற, டைப் 2ங்கிறது கம்ப்ளீட்டா வேற. அதனால டைப் 1ல இருக்கக்கூடிய குழந்தைங்களும் டீனேஜர்ஸும் இல்ல வந்து அடல்ட்ஸும் அவங்க இன்சுலினை வந்து தவிர்க்கவே கூடாது. இன்சுலின் வந்து லைஃப் லாங் போட்டுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசர்ச்சஸ் ஸ்டெம் செல்ஸ்லாம் கொஞ்சம் இட்ஸ் கிவிங் பெட்டர் ஹோப் ஃபார் தி டைப் 1 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இப்போ ஸ்டில் இன் ரிசர்ச் இப்போ எல்லாமே இப்போ ஆன்கோயிங் ட்ரையல்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. சில பேஷண்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கிவிங் சம் ஹோப் ஃபார் டைப் 1 டயபெட்டிக்ஸ். ஆனால் டைப் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்சுலின் மிகுதி வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையை நம்ம சரி பண்ணோம்னா சுகர் வந்து உங்களை விட்டு போயிடும். சரிங்களா? இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம எப்படி நம்ம நடைமுறையில இப்ப எப்படி எல்லா டாக்டர்ஸும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதாவது டாக்டர்ஸ் குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து அவங்களுக்கு என்ன டீச் பண்றாங்களோ அவங்க அதுதான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா? நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 years to 10 years ஆஃப் ரிசர்ச்க்கு அப்புறம் இதெல்லாம் சொல்ல முடியுது. பட் எவ்ரி ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ் அரௌண்ட் தி வேர்ல்ட் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சர்க்கரை நோயாளிகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா? ஆனா அவங்களுக்கு டீச் பண்ணதை வச்சுதான் அந்த டூல்ஸ் வச்சு தான் அவங்க ட்ரீட் பண்ண முடியும். ஒன்னா மெடிகேஷன்ஸ் அல்லது இன்சுலின். இதையே தவிர வேற ஏதாச்சும் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஒன்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது என்ன செய்யறோம்? மாத்திரையை இன்க்ரீஸ் பண்றோம் அல்லது இன்சுலினை இன்க்ரீஸ் பண்றோம். ஆனா அதை தாண்டி நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்னா பாக்குறது இல்லை. இப்ப நோய் முதல் நாடி அந்த இன்சுலின் வந்து அதாவது குளுக்கோஸ் அளவு எதனால ரத்தத்துல வந்து 1 கியூப்ல இருந்து 2 கியூபுக்கு மாறுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்திடலாம். சர்க்கரை நோயில இருந்து முழுசா விடுதலை பெற்றலாம். அதாவது 1 கியூப்ல இருந்தா நார்மல், 2 கியூப்ல இருந்தா சர்க்கரை நோயாளி. புரியுதுங்களா? அப்ப இது எதனால வருது அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சோம். எதனால வருதுன்னா நீங்க அதிகமா சர்க்கரை உட்கொள்றதுனால, ரிஃபைன்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்றதுனால, அதே மாதிரி உடல் உழைப்பு இல்லாததுனால. சிம்பிளா சொல்ல போனா உங்க கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள தோலுக்கு அடியில இருக்கலாம் கொழுப்பு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா லிவர்ல போய் கொழுப்பு படியும் போது இதுக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். இந்த ஃபேட்டி லிவர் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எந்த பிரச்சனை கொண்டு வரும்னா சர்க்கரையை கொண்டு வந்துவிடும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10 வருஷம், ஒரு 2 to 3 4 வருஷத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனைகள் வரலாம். பெரியவங்களுக்கு ஒரு 5 to 10 years ஃபேட்டி லிவரா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை சரிப்படுத்த முடியாம சர்க்கரையிலையோ அதிகமா இருக்கும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி அந்த ஞாபகம் இருக்குங்களா? நம்ம சாப்பிடாதப்ப லிவர் தான் நம்மளுக்கு ரத்த சர்க்கரை அளவு பிளட் ஸ்ட்ரீம்குள்ள மெதுவா தள்ளும். அதனாலதான் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கும். எப்பயுமே நம்ம ரத்த சர்க்கரை அளவு 100லயே எப்படி இருக்கும். அந்த 100லயே வச்சிருக்கிறதுக்கான மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம லிவர். இப்ப லிவர் பாதிக்கப்படும் போது மெயினா ரத்த சர்க்கரை அளவு மெதுவா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இதையே நம்ம சரி பண்ணிட்டோம்னா முழுமையா சர்க்கரை நோயில இருந்து விடுபட்டுலாம். ஸோ இந்த லிவர் ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்க வந்து சர்க்கரை நோயில வந்து 2 விதமான சர்க்கரை நோய்கள் இருக்குன்னு சொல்றீங்க. டைப் 1 இருக்குன்னு சொல்றீங்க, டைப் 2 இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. அந்த இன்சுலின் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லிவர்ல இருந்து பேங்க்ரியாஸ்ல இருந்து வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சுரக்குதுங்களா? பேங்க்ரியாஸ் அதாவது கணையத்துல இருந்து சுரக்கிறது. கணையத்துல இருந்து வந்து சுரக்குது. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு வந்து அந்த சுரக்குறது வந்து அதிகமா சுரக்காதுன்னு சொல்றீங்களா? அந்த டைப் 1னா என்ன, டைப் 2னா இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் உள்ள போங்களேன். ரைட். டைப் 1ங்கிறது பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்சுலின் குறைபாடு. இன்சுலின் குறைபாடு ஏன் வருதுன்னா உங்களோட கணைய செல்கள் பீட்டா செல்கள் வந்து அழிக்கப்படுது. எதனால அழிக்கப்படுது? உங்களோட ஓன் இம்யூன் சிஸ்டமே நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து உங்களை அழிச்சிருது. அந்த பீட்டா செல்ஸை போய் அழிக்கும் போது இன்சுலின் குறைபாடு ஏற்படுது. இது ஏன் அப்படி அழிக்குதுன்னா தன் உடல் தாக்குடல்னு சொல்லுவோம். நம்மளோட செல்களையே நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கிறோம். அது சில ரீசன்ஸ்னால வருது.
அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு, அது இன்னொரு எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அதனால இன்சுலின் வந்து சுரக்கிறது இல்லை. இன்சுலின் சுரக்காட்டி என்ன ஆகும், ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்கும், நம்ம செல்லுக்குள்ள போகாது. அதாவது நம்ம மசில்ஸ்குள்ளேயும் லிவருக்குள்ளேயும் அந்த இன்சுலின் டிபெண்டன்ட் பாத்வேல குளுக்கோஸ் உள்ள போகும். மேஜரா பாத்தீங்கன்னா மசில்ஸ்லயும் அடிப்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு செல்களுக்குள்ளேயும் போகிறதுக்கு இன்சுலின் தான் ஒரு சிக்னல் கொடுக்கும். இன்சுலின் சிக்னல் இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உங்க உடம்புல எதுவுமே ஒட்டாது. அதனாலதான் டைப் 1 டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா ஒல்லியா இருப்பாங்க. நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, திடீர்னு வெயிட் லாஸ் ஆகும். 5 to 10 கிலோ 1 மாசம் 2 மாசத்துலயே குறைஞ்சிருப்பாங்க. மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா இன்சுலின் சுத்தமா இருக்காது. இன்சுலின் சுத்தமா இல்லாட்டி நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே ஒட்டாது. இன்சுலின் தான் ஒரு உணவு சாப்பிட்டதை இங்க போய் இது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சிக்னலை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்றோம், அது வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸை வந்து குளுக்கோஸா மாத்திடுது, செப்பரேட்டா வந்து குளுக்கோஸா வந்து மாத்தி அந்த இன்சுலின் அப்படிங்கிற அந்த கணையத்துல சுரக்கக்கூடிய ஒண்ணு வந்து எல்லா செல்களுக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கும், ஒரு மாஸ்டர் சிக்னல் கொடுக்கும். இப்ப நீங்க சாப்பிட்டீங்க, குளுக்கோஸ் வந்துருச்சு, எல்லா டோர்ஸும் ஓபன் பண்ணுவீங்க, உங்களோட உணவு வந்துருச்சு, எல்லாம் தேக்கி வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு உணவு கிடைக்காது, கொஞ்சம் மணி நேரத்துக்கு தேக்கி வச்சுட்டு உணவு இல்லாத டைமுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற சிக்னல் வந்து இன்சுலின் தான் கொடுப்போம். ஓகே, ஸோ அந்த இன்சுலின் வந்து ஒரு சிக்னல் கொடுக்க, அப்புறம் அந்த நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து அதனுடைய சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய சர்க்கரைய நம்மளோட மசில்ஸும் நம்மளோட ஃபேட் செல்ஸும், அதாவது வந்து கொழுப்பு செல்களும் மெயினா மசில்ஸ் அண்ட் லிவர்லயும் போய் படியும், ஃபர்ஸ்ட் போய் தேக்க முடியும் ஃபுல்லா. அதாவது தேக்க முடியும்னு சொல்றத ஸ்டோர் ஆகும், ஃபுல்லா ஸ்டோர் ஆகிட்டு சாப்பிடாதப்ப அது வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஓகே, ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளா பார்க்கணும்னா, நம்ம வீட்ல ஒரு வாட்டர் டேங்க் இருக்குதுங்க, அந்த டேங்க் ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுக்கலாம் நம்ம ஈஸியா. ஓகே, ரெஃப்ரிஜரேட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அது மாதிரி வச்சுக்கலாம் ஈஸியா. ஓகே, அந்த ரெஃப்ரிஜரேட்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அப்புறம் அந்த இன்சுலின் ஓகே ஐ மீன் ஐம் ரெடி அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதை வந்து எடுத்துட்டு போய் பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து போய் வந்து கொடுக்குதுங்களா? நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நம்மளோட மசில்ஸ்லயும் நம்மளோட கொழுப்பு செல்களையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்ம எப்போ பசி எடுக்குது அப்படிங்கிறப்ப ஃப்ரிட்ஜை திறந்து எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட செல்களும் ஸ்டோர் பண்ண வச்ச இடத்துல இருந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த இன்சுலின் வந்து சுரக்காது இருக்கிறதுக்குடைய காரணத்தினால வரக்கூடிய நோய் தான் வந்து டைப் 1. அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, டீன்ஸ்க்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி டைப் 2 டயபெட்டிஸும் இப்ப அதிகமா குழந்தைங்களுக்குமே வந்து அந்த டைப் 1 டயபெட்டிஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சுங்களா? குழந்தைங்களுக்கு தான் மெயினா வரும் டைப் 1. குழந்தைங்களுக்கும் டீனேஜுக்கு தான் டைப் 1 வரும். டைப் 2 அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்ல மோஸ்ட்லி வரும். பட் எகைன் டியூ டு இந்த லைஃப் ஸ்டைல்னால, அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்னால இப்ப குழந்தைங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. 8 to 10 வயசு குழந்தைங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வருது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு டைப் 2 என்னங்க டாக்டர்? கொஞ்சம் அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. ஓகேங்க, டைப் 2 என்ன? டைப் 2 என்னன்னா இன்சுலின் அளவு மிகுதியா செக்ரேட் ஆகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். உங்களோட இன்சுலின் அதிகமா சுரந்தாலும் அது வேலை செய்யாது, செயல்திறன் இருக்காது. இப்ப செயல்திறன் இல்லைன்னா அதிகமா சுரந்தாலும் அது வேலை செய்ய முடியாது. புரியுதுங்களா? அதாவது உங்களோட வேலையாள் இருக்காரு ஒருத்தர், அவர் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க வேலை செய்ய மாட்டாரு அப்படின்னா அது அவர் இருந்தும் இல்லாததும் வேஸ்ட் தானே. புரியுதுங்களா? செயல்திறன் இல்லாம சுரக்குதுங்கிறீங்க, இன்னொன்னு வந்து சுரக்கிறதா இல்லைங்கிறீங்க இல்லைங்களா? ரெண்டு தான் வந்து ரைட், இந்த ரெண்டு தான் வந்து அப்படிங்கிறீங்க நீங்க. ஐ மீன் சுரக்கிறதா இல்ல இன்சுலின் அப்படின்னா தான் டைப் 1 சொல்றீங்க. அதிகமா வந்து எக்ஸஸா நம்ம அளவுக்கு அதிகமா சுரக்கிறது வந்து டைப் 2 சொல்றீங்க. அதாவது டைப் 2 அப்படின்னு டைரக்டா சொல்ல முடியாது. என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதாவது இன்சுலின் செயல்திறன் குறைஞ்சிருது. அது குறையறதுனால கணையம் என்ன செய்யுதுன்னா அதிகமா உற்பத்தி பண்ணுது திரும்பியும். சரி, நான் இன்னும் கரெக்டா நான் செயலாற்ற மாட்டேங்கிறேன், சுகர் வந்து குறைக்க முடியல, குளுக்கோஸ் லெவல குறைக்க முடியல அப்படின்னு அதிகமா செக்ரேட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த செயல்திறன் குறையறதுனால நிறைய செக்ரேட் பண்ணாலும் அதோட வேலையை வந்து சரியா செய்ய முடியறதில்ல. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த செயல்திறனை சரி பண்ணணும். செயல்திறனை சரி பண்ணும்போது, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை சரி பண்ணும்போது, நாம டைப் 2 டயபெட்டிஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரதுக்கான
ஒரு 80 to 90% சான்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும். ஓகே. ஸோ இது வந்துங்க இப்போ டாக்டர் இப்போ அதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன? அந்த டைப் 1ங்கிற மாரி சொல்லியிருக்கிறீங்க. டைப் 2ங்கிற மாரி சொல்லியிருக்கிறீங்க. அதனுடைய சிம்ப்டம்ஸ் எல்லாம் என்னென்னலாம் வருது? என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படும்? மோஸ்ட் காமன் சிம்டம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சர்க்கரையில இன்க்ரீஸா இருக்கிறது ஏசிம்டமேட்டிக் தான் ஃபர்ஸ்ட். அதாவது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. லேப்ல போய் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்தா 200 300ன்னு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா சர்க்கரை வந்து மெதுவா தான் பாதிக்கும் எல்லாத்தையும். ஒரே டைம்ல அப்படியே தெரிவிச்சிடாது, எல்லா சிம்டம்ஸும் வந்துடாது. அதனால மோஸ்ட் காமன் பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் போய் பார்ப்பாங்க, பார்த்தா குளுக்கோஸ் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் மோஸ்ட் காமன். அதுக்கு அடுத்த சிம்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் யூஸ்வலா பார்த்துட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமா யூரினேஷன் போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் நைட் டைம்ல போறது ஒண்ணு. அதே மாதிரி தண்ணி தாகம் அதிகமா எடுக்கும். ஏன்னா யூரினேஷன் அதிகமா போயிட்டே இருக்கும்ல, தேவையில்லாம நம்மளோட வாட்டர் வந்து அதிகமா யூரின்ல வந்து வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப வந்து யூரினேஷன்னால அதிகமா தாகம் இருக்கிறது, அதிகமா சாப்பிட தோணும். ஏன்னா கரெக்டா யூட்டிலைஸ் ஆகாது நம்ம உடம்புக்குள்ள போய் அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள செல்களுக்குள்ள சேரல. அதனால செல்களுக்குள்ள சேராததுனால என்னன்னா ரத்தத்துல வந்து நிறைய சர்க்கரை இருக்கு, ஆனா செல்களுக்குள்ள சர்க்கரை வந்து கம்மியா இருக்கு. செல்களுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ், ஃபெட்டிக் அதெல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் பாதிப்பு ஏற்படும், கண்ணுல சில குறைபாடு வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிட்னி பாதிப்பு நிறைய பேத்துக்கு ஏற்படும். மெயினா நிறைய பேத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு கை கால்ல உணர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வலி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ எல்லாம் நீங்க சொல்றீங்களே டாக்டர். வாவ். ஓகே. இது வந்து கொஞ்சம் ரியல் காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாமே. ஹார்ட் டிசீஸ்ன்றீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பயங்கரமா பயப்படுத்துறீங்களே நீங்க டாக்டர் நீங்க. அன்பார்ச்சுனேட்லி ஸ்வீட் டிசீஸ் இஸ் நாட் சோ ஸ்வீட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளோட ஸ்வீட்னஸே எடுத்துரும். அதனால வந்த உடனே சரி பண்ணிடணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். டைப் 2 அப்படிங்கிறது சிம்பிளா கம்ப்ளீட்டா சரி பண்ணக்கூடிய ஒரு நோய். அது வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு புரிதல் இல்லாததுனால லைஃப் லாங் நம்ம மெடிகேஷன்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம ஒரு வந்த உடனே இல்ல வரதுக்கு முன்னாடி கூட நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். வந்த உடனே கம்ப்ளீட்டா நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல்ஸுக்கு போயிட்டு லைஃப் லாங் வந்து சர்க்கரையே இல்லாத அளவுக்கு நம்ம பண்றதுதான் நம்மளோட மிஷனா இருக்கு இது வரைக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நம்ம இப்போ வந்து இந்த சர்க்கரை நோய்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னென்ன இப்போ வந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குதா இல்லையா அப்படிங்கறது நான் எப்படி என்னால உணர முடியும்? அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஒரு டாக்டரா கொடுங்களேன். ஓகேங்க. ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்து பெரியவங்க டாக்டர் போய் வரைக்கும் லேபுக்கு போய் அந்த வந்து 100 வருதுன்னு 200 வருதுன்னு எல்லாமே சொல்றீங்க. அதெல்லாம் விடுங்க. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நான் இருக்கேன் வினோத். நான் வந்து இப்போ எனக்கு சர்க்கரை இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு லேப் வேணும், எக்யூப்மெண்ட் வேணும், எல்லாம் வேணும். பட் ஒரு பேசிக்கா நான் வந்து ஃபிட்டா இருக்கேன், சர்க்கரை இல்லை எனக்கு அப்படிங்கறத எப்படி நாம வந்து கத்துக்கிறது? சரிங்க. ஒருத்தருக்கு தொப்பை இல்ல, வயிறு பிளாட்டா இருக்குன்னா மோர் ஆர் லெஸ் அவருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது. அதாவது மெட்டபாலிக்லி ஹெல்தின்னு சொல்றேன். சர்க்கரை இருக்கோ இல்லையாங்கிறது நான் சொல்ல வரல. மெட்டபாலிக்லி ஹெல்தி அப்படின்னா வயிறு வந்து பிளாட்டா இருக்கணும். நின்னோம்னா வயிறு வந்து தொப்பை தெரியக்கூடாதுங்க. ரொம்ப சிம்பிள். தொப்பை அதிகமா தெரிய உங்களோட கல்லீரல் பாதிப்படையுதுன்னு அர்த்தம். அதாவது கல்லீரல் கொழுப்பு நோய் வரும். கொழுப்பு நோய் இருக்கிறப்ப தொப்பை அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப அப்டாமினல் ஒபேசிட்டி இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மசில் மாஸ் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு. நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா குண்டு குண்டா கொழுன்னு எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா அவங்களை எலும்பை சுத்தி எல்லாம் கொழுப்பு தான் இருக்கு. மசில் மாஸ் இருக்கணும். அதாவது தசை சக்தி, அது வந்து மசில் மாஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மசில்ஸ் என்னங்க, நம்ம குளுக்கோஸ் வந்து ஒரு சாப்பாட்டுல ஒரு பிளேட் ஃபுல்லா சாப்பிட்றோம்னா 3/4 குளுக்கோஸ் வந்து எங்க போகுதுன்னா தசைகளுக்கு தான் போகுது. இப்ப தசைகள் சுருக்கமடையும் போது அது எங்க போகும்? கொழுப்பா போய் படியும். அப்புறம் அந்த கொழுப்பு படிகிற ஒரு த்ரெஷ்ஹோல்டு கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் லிவர்ல போய் கொழுப்பா போய் படியும். புரியுதுங்களா? அப்ப நம்மளோட மசில் மாஸும் நல்லா இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நாம வந்து துரித உணவுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மசில் மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றீங்க, அப்புறம் வந்து கொழுப்புங்கிறீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்க? நான் வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து முழுக்க இருந்தா தான் நல்லா இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லைங்களா? நான் வந்து
அதுக்கு என்ன வித்தியாசங்க டாக்டர்? ஆக்சுவலா ரைட். நான் வந்து இப்போ வெளியில ஒல்லியா இருந்து இருந்தா பார்த்தாங்க. நான் வந்து நோயே இல்லையா ரைட். எனக்கு? அப்படி ரைட். அப்படிலாம் கிடையாது இல்லைங்க. ஒல்லியா ரைட். இருக்கவங்களுக்கும் 1008 நோய் இருக்குது. குண்டா இருக்கவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு சில பேர் ஆமா. வந்து நோய் இல்லாம கரெக்ட் இருக்காங்க. தாங்க நீங்க சொல்றது. சோ வி கான்ட் நம்ம அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும்? ரைட். நீங்க குண்டா இருக்கீங்க, ஓகே. அதனால உங்களுக்கு தொப்பை இருக்குதுன்னா எப்படி? சோ ரைட். இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஆஹ், அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, ஒல்லியா இருந்தா சர்க்கரை நோய் வராதுன்னுலாம் சொல்லல. ஒல்லியா இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு. குண்டா இருந்தா மெட்டபாலிக்லி அன்ஹெல்தியா இருப்பாங்களான்னா அப்படி கிடையாது. அதாவது பெரும்பாலும் ஒரு 80% ஆஃப் ஒபீஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிக்லி அன்ஹெல்தி. 40% ஆஃப் லீன் பாத்தீங்கன்னா மெட்டபாலிக்லி அன்ஹெல்தி. புரியுதுங்களா? அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, வெளியில இருந்து பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது. சர்க்கரை நீங்க பார்க்கணும் அப்படின்னா லேப்ல போய் ஒரு 30 to 40 ரூபாங்க நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி போய் சர்க்கரை அளவு வரதுக்கு, அதாவது சர்க்கரை நோய் இல்லாதவங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி போய் டெஸ்ட் பண்றதுல என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துரு போகுது. அதாவது சிம்டம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். இதுல வந்து நம்ம வந்து சிம்டம்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து தொப்பை அதிகமா வந்துருச்சோ, இல்ல வந்து நம்ம வந்து அதிகமா வெயிட் ரிடக்ஷன் ஆகுதோ, திடீர்னு வெயிட் குறைஞ்சிட்டாங்க, அல்லது வந்து யூரின் அதிகமா போகுது, இல்ல பசி அதிகமா இருக்கு, சோர்வா இருக்கு, இப்ப நரம்பு பாதிக்குது, கண் பாதிக்குது, இந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்லை இந்த நவீன யுகத்துல. இப்படின்னு சொன்னா வீட்டுக்கே வந்து எடுக்கிற லேப்ஸ்லாம் இருக்காங்க. அப்ப வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்க வந்து தாராளமா போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் வந்து ஒரு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து முன்னாடியே சர்க்கரை நோயை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா வெளியில வர்றதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கும். ஓகே, ஆசம். சூப்பர், சூப்பர் டாக்டர். இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. சர்க்கரைன்னா என்ன? அது வந்து எதனால சர்க்கரை வருது? நம்ம பாடியில வந்து எந்தெந்த பார்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாம இருந்தா, வேலை செய்யாம இருந்தா வந்து என்ன நடக்குது? வேலை செஞ்சா என்ன நடக்குது? எத்தனை வகையான டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஐ மீன் டைப் 1 சொன்னீங்க, டைப் 2ன்னு சொன்னீங்க. ஒண்ணு எச்சா சுரக்குதுன்னு சொல்றீங்க. இன்னொன்னு வந்து சுரக்கிறதா இல்லைங்கிறீங்க. ஸோ அதனாலதான் எல்லா பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறீங்க. அப்புறம் அந்த ஃபேட்டு, அந்த அந்த நல்ல கொழுப்பு எல்லாமே வந்து எக்ஸஸா உள்ள போய் சேர்ந்து அது வந்து அதிகமாயிருதுங்கிறீங்க. ஓ வா! ஓகே, ஓகே. ஸோ நாம வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா நாம ஒரு லேபுக்கு போய் ஒரு 40, 50 ரூபா குடுத்து பேசிக் வந்து வந்து சர்க்கரை டெஸ்ட் இருக்குதா? இல்ல என்ன அப்படின்னு பாத்துக்கிறது நல்லது இல்லைங்களா? எல்லாத்துக்குமே இது வந்து யூனிவர்சல்ங்க. எல்லாருமே பண்ணலாம். இப்போ வந்து ஹெல்த் செக்அப் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு மாஸ்டர் செக்அப் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தாட்டி போய் பார்க்கலாம். நம்மளோட லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு? கல்லீரல் கொழுப்பு நோய் இருக்கா இல்லையா? அப்படிங்கிறது பார்க்கணும். ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாருமே வந்து ஃபேட்டி லிவர் வந்து 50% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. 40 to 50%. அதாவது எவ்ரி அதர் பெர்சன் இஸ் ஹேவிங் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இப்ப ஃபேட்டி லிவர் ஃபேட்டி வந்ததுன்னா, லிவர்னா என்ன சொல்றீங்க டாக்டர்? லிவர்ல வந்து கொழுப்பு போய் படியக்கூடாதுங்க. ம்ஹ்ம். லிவர்ல போய் கொழுப்பு அதிகமா படியும் போது அதுக்கு பேரு ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். லிவரோட ஓகே. வேலை கொழுப்பை சேர்த்துறது கிடையாது. புரியுதுங்களா? கொழுப்பு வந்து நம்ம தோள்களுக்கு கீழ வந்து மசில்ஸ்க்கு மேல தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா இருக்கும். அது நல்ல கொழுப்பு. ஆனா லிவர்ல போய் படியிறது, வயித்துக்குள்ள போய் படியிற கொழுப்புகள், ஹார்ட்ல போய் படியிற கொழுப்புகள், ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ளேயும் போய் படியக்கூடிய கொழுப்புகள் வந்து நம்மள உயிரை கொல்லும். ஓகே. அதனால ஸோ அது மாதிரி கொழுப்பு டெக்னிக்கல் வந்து படியாம பார்த்துக்கணும். ஸோ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடுறோம் கார்போஹைட்ரேட்ஸ் அது வந்து சிந்தசிஸ் பண்ணி, சேனல் பண்ணி நல்ல எனர்ஜிலாம் குடுக்குது. அத வந்து அத வந்து நம்ம பாடி வந்து சரியா சரியா பார்ட்டிஷன் ப்ரொபோர்ஷன் கம்பார்ட்மெண்டலைஸ்ட் பண்ணணும் நம்ம உடம்பு. பண்ணி அதுக்கு இந்த தெரியணும். இதுக்கு அடியில இருக்குதுங்களா? இந்த ஆமா. இந்த கொழுப்பு வந்து இதுக்கு இந்த ஸ்கின்னுக்கு கீழ தோலுக்கு அடியில. இருக்கும். ஆமா. ஓகே. தோலுக்கு அடியில வந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பாதம் இருக்குதுங்களா? வரைக்கும் இருக்கும். ஓ! ரைட். அங்க தான் இருக்கணும் இல்லைங்களா? அது ஆமா. அங்க அங்க போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் நம்ம பாடி வந்து எப்பப்பலாம் வேணுமோ, அப்பப்பலாம் யூஸ் பண்ணிக்குதுங்களா அது? சாப்பிடாதப்ப அது விரதம் இருக்கிறன்னா, ம். அந்த தோல் கடியில இருக்க கொழுப்பு வந்து நம்மளுக்கு வந்து யூட்டிலைஸ் நாமளே சாப்பிட்டுப்போம் அதையே. ஓகே. அது ஒரு அது எனர்ஜி. அது வந்து ஆக்சுவலா பர்ன் பண்ணிக்குது அதே. ஆமா. ஐ சி. அப்ப நாம அது வந்து எக்ஸசிவா இதுக்கு அடியில இந்த இந்த அளவுக்கு போய் உள்ளுக்குள்ள அடியில அந்த கொழுப்பெல்லாம் போய் எக்ஸஸா ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் ஒவ்வொரு ப பாடி பார்ட்ஸ்லயும் வந்து கொழுப்பு போய் ஆமா. சேருதுங்களா? அதனால சொல்றேன் கொழுப்பு மிகுதி இருக்கக்கூடாது. கொழுப்பு ரொம்ப முக்கியம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே ரொம்ப ம். அதிகமாகும்போது இந்த பிரச்சனைகள் வரும். அதுவும் நம்ம ஓகே. பார்த்துக்கணும். அதே மாரி நீங்க வந்து துரித உணவுகள், இல்ல வந்து நீங்க மாவு பொருட்கள் அதிகமா சாப்பிடுறீங்க, சர்க்கரை அதிகமா சாப்பிடுறீங்க,
கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறீங்க, அல்லது வந்து ரிஃபைண்ட் ஆயில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கொழுப்புல போய் உங்க தோள்களுக்குள்ள போய் கொழுப்பு படியாது, நேரா லிவருக்குள்ள போய் கொழுப்பு படிச்சிடும். ஓகே. லிவருக்குள்ள கொழுப்பு படியக்கூடாது. ஓ வாவ். லிவருக்குள்ள போய் கொழுப்பு படிஞ்சாதான் பிரச்சனையே. இப்ப டாக்டர் நீங்க அப்புறம் சாப்பிடுற இன்னொரு கொழுப்பு வந்து நீங்க சாப்பிடுற கொழுப்புகள் வந்து தோலுக்கடி போய் படியும். நீங்க ஆ, சாப்பிடுற சர்க்கரை, நீங்க சாப்பிடுற தோசை, இட்லி, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த துரித உணவுகள், ரிஃபைண்ட் ஆயில்ஸ்ல செஞ்சக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா லிவரை போய் பாதிக்கும். ம். ஓகே. ஸோ இன்னொரு இன்னொரு மேட்டர் வந்து நீங்க லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ண சொல்றீங்க. நான் போய் 6 மாசத்துக்கு ஒருக்கா போய் லேப்ல போய் டெஸ்ட் பண்ணோம்னா, அப்புறம் அங்க எனக்கு வந்து இது வந்துருச்சுங்க, அது வந்துருச்சுங்க, இது வந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து பில்லா போட்டு குடுத்துருவாங்க. அப்ப எனக்கு வந்து இருக்கிறதுமே போயிருங்களே டாக்டர். ஆமா. அது என்ன அன்பார்ச்சுனேட்லி இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் இப்ப வந்து கிட்னில கொஞ்சம் பிரச்சனை இருக்கா, போய் நெஃப்ராலஜிஸ்ட் போய் பாருங்க. லிவர்ல ஒரு பிரச்சனை இருக்கா, லிவர் டாக்டர் போய் பாருங்க. இல்லைங்களா? அப்புறம் வந்து கண் பார்வைல பிரச்சனை இருக்கா, கண் டாக்டர் போய் பாருங்க. அப்புறம் கொழுப்பு அதிகமாயிருச்சா, லிபிடாலஜிஸ்ட் தனியா இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. சுகர் அதிகமாயிருச்சா, சுகர் டாக்டர் போய் பாருங்க. யூரிக் ஆசிட் அதிகமாயிருச்சா, ருமட்டாலஜிஸ்ட் போய் பாருங்க. இது மாரி நம்ம வந்து ஒரு இன்டகிரேட்டடா நம்ம பார்க்கறதே இல்ல நம்மளோட சிஸ்டத்த. நம்மளோட உடம்பு வந்து இன்டகிரேட்டடா தான் ஃபங்ஷன் ஆகுது இல்லையா? ஒருங்கிணைந்து தான் செயல்பட்டுட்டு இருக்கு. நம்ம வந்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பார்ச்சுனேட்லி மாடர்ன் மெடிசின்ல எல்லாமே தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். தனித்தனியா பார்க்காம இன்டகிரேட்டடா பார்த்தோம்னா, இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்து வெளிய வந்துரலாம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நாம சின்ன பையனா இருக்கும்போது அந்த வந்து கார்ட்லாம் வச்சு விளையாடுவோமே நம்ம. இது மாரி எல்லாம் வச்சு ஒரு கார்ட்லாம் வந்து சர்க்கிள் மாரி வச்சு மேல கட்டி வந்து ஒரு கார்ட்ல வைப்போம்ல. அது ஆமா, அதனால ஒவ்வொரு கா அந்த ஒரு கார்ட் டச் பண்ணா எல்லாமே வந்துடுற மாரி ஆமா. சொல்றீங்களா? அதே மாரி தான். எல்லாருமே இன்டர் கனெக்டடா இருக்குமா? எல்லாமே இன்டர்கனெக்ட். உங்க லிவருக்கும் குளுக்கோஸ் இன்டர்கனெக்டடு. உங்க கொழுப்பும் குளுக்கோஸ் இன்டர்கனெக்டடு. உங்க மசில்ஸும் குளுக்கோஸ் இன்டர்கனெக்டடு. சரிங்களா? உங்க மூளையும், உங்களோட இன்சுலினும் செக்ரீட் பண்ணக்கூடிய பேன்கிரியாஸ் இன்டர்கனெக்டடு. இப்ப வந்து நம்ம வயித்துல பிரச்சனை வந்ததுன்னா, இதுவும் நம்ம சாப்பிடுறதும் வயிறும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்ப ம். வயித்துக்குள்ள இருந்தா எல்லாமே உணவுகள்லாம் போகுது. அப்ப இதுல எந்த கம்பார்ட்மெண்ட்ல, என்ன செக்மெண்ட்ல பிரச்சனை வந்தாலும் பாதிப்படைகிறது முழு உடம்பு தான். ஒவ்வொரு செல்கள் கிடையாது, ஒவ்வொரு உறுப்பு கிடையாது. அதனால நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கணும். இன்டகிரேட்டட் அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல. ஓகே. ஆல்ரைட் டாக்டர். இப்போ 7:53 ஆயிப்போச்சு. இன்னைக்கு ரைட். டைம் செக். தேங்க் யூ ஃபார் த டீடைல்ட் ஹை லெவல் வெபினார் ஃபார் த சுகர் அண்ட் டயபிட்டிஸ்ங்க. மக்களே, நாங்க வந்து ஆக்சுவலா சாட்ல வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கோம். அதுல போய் உங்க இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க குடுங்க. அதுல நீங்க போய் சப்மிட் பண்ணுங்க. இது மாரி உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி அந்த இன்ஃபர்மேஷன சப்மிட் பண்ணுங்க. அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அனுப்பிச்சு வைக்க முடியும் உங்களுக்கு. அந்த சாஃப்ரன் ஒருத்தங்க அனுப்பிச்சிருக்காங்க ஒரு லிங்க். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க 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 பேரு, நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குங்க. வேற ஒண்ணும் இருக்காது. அப்புறம் வந்து வி கேன் சென்ட் யூ இமெயில்ஸ் அண்ட் ஸ்டஃப். அது மாரி இருக்கு. உங்களுக்கு ஓகே வந்து டாக்டர். எதனாச்சும் இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னும் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எதனாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா, இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. எங்களோட டீம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நம்ம Q&A செஷன் இருக்கு. அதாவது வந்து நீங்க உங்களுக்கு கேள்வி பதில் நேரம் இது. நீங்க கண்டிப்பா. வந்து டாக்டர் தயக்கப்படாம ஒன் மோர். ஆக்சுவலா நான் வந்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப நம்மளுக்கு எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. ரைட் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் குடுங்க. இப்ப நாம இன்னைக்கு நீங்க வந்து ரைட் டயபிட்டிஸ், சுகர்ன்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க டீட்டெயிலா ஏதோ ஓகே அந்த ஓகே டைப் 1 சொன்னீங்க, டைப் 2ன்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. எல்லாமே ஓகே. இப்ப ரைட் நீங்க எனக்கு ஒரு பிராக்டிகலா இன்னைக்கு நான் வந்து என்ன கத்துக்கிட்டேன்? இத வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேன்? அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு டேக் அவேஸ் மாரி எனக்கு ஏதாச்சும் குடுங்க டாக்டர் எனக்கு இன்னைக்கு. ஓகேங்க. ரத்த சர்க்கரை அளவு அதிகமா அதிகமா ஸ்பைக் அடிக்காதது இருக்கிறதுக்கு நான் சில சொல்யூஷன் சொல்றேன். அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 சொல்யூஷன் சொல்றேன். அத நோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவா வந்து சாப்பிடுறப்ப ஃபுட் சீக்வென்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த முறையில சாப்பிடுறோம். ஒரு பிளேட்ல வந்து அரிசி இருக்கு, காய்கறி இருக்கு, கீரை இருக்கு, பருப்பு, கூட்டு, ரசம், பொரியல் எல்லாமே இருக்கு, மோர் இருக்கு. இது எந்த சீக்வென்ஸ்ல சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சீக்வென்ஸ்ல சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சர்க்கரை அளவு நார்மலா ஸ்டெடியா இருக்கும். ஒரு சீக்வென்ஸ்ல சாப்பிட்டீங்கன்னா மேல அதிகமா போயிட்டு கீழே அதிகமா வரும்.
அப்படி இல்லாம ஸ்டெடி ஸ்டேட்டா இருக்கிறதுக்கு, சர்க்கரை அளவு அதிகமா இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க முதல்ல கை வைக்க வேண்டியது சாப்பாட்டுல இல்ல, சாலட்ஸ்லயோ இல்ல வந்து காய்கறிகள், பொரியல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கப் சாப்பிட்டு முடிச்சு, அதுக்கு அடுத்தது பருப்பு சாதம் சாப்பிடும்போது சர்க்கரை அளவு அதிகரிக்காது. இது ஒண்ணு. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்குள்ள மெதுவா நடக்கணும், ஃபாஸ்டா நடக்கக்கூடாது. அப்படி நடந்தீங்கன்னா சர்க்கரை அளவு அதிகரிக்காது. இந்த 2 டிப்ஸை வந்து நீங்க எப்பயும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இப்போ கல்யாணத்துக்கு போறீங்க, சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு, சர்க்கரை அளவு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுமோன்னு பயப்படுறீங்கன்னா, ஆப்பிள் சிட்ரு வினிகர்னு ஒன்று இருக்கு, ஒரு 1 to 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு, நான் ஃபுட் சீக்வன்சிங் சொன்னாங்கல்ல, அது மாதிரி காய்கறிகளோ அல்லது வெஜிடபிள் சாலட்ஸும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்து, பருப்பு காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும் போது சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாகாம இருக்கும். ஓகே. சோ சாப்பிடுறதுக்கும் சீக்வென்ஸ் இருக்கா டாக்டர்? என்ன ஆமா. டாக்டர் நீங்க இப்படி அதுக்கு பேர் சொல்றீங்க? தான் ஃபுட் சீக்வென்சிங்னு சொல்றாங்க. ஓகே. சோ அப்படின்னா நான் வந்து எப்பயுமே லட்டு, ஸ்வீட் அப்படின்னு இருந்ததுன்னா டெசர்ட்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாதா டாக்டர்? டெசர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாது. டெசர்ட்ஸ் வந்து லாஸ்ட் தான் சாப்பிடணும். அதனால டெசர்ட் செக்ஷன் வந்து எப்பயும் லாஸ்ட்ல இருக்கும். நம்ம வந்து தவறுதலா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டுறோம். அப்படி சாப்பிடக்கூடாது. ஓகே. சோ சாப்பாட்டுக்கும் சாப்பிடுறதுக்கும் ஒரு சீக்வென்ஸ் இருக்குங்கிறீங்க. அப்புறம் அந்த ஆமா, அந்த அந்த ஒரு அந்த ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஆமா. அந்த ரிஃபைன்ட் ஆயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ரைட். அப்புறம் அந்த சர்க்கரைகள் அப்படியே வந்து கன்சியூம் பண்றது, இனிப்பு பண்டாரம் எல்லாம் பண்டம் எல்லாம் அதை வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலா எடுத்துக்க சொல்றீங்க இல்லைங்களா? சோ ரைட். அப்புறம் இப்போ வந்துங்க, இப்போ நாம வந்து டீ, காஃபில அதிகமா குடிக்கிறோம். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை கப்பு சாரி எத்தனை டீஸ்பூன் சுகர் நான் வந்து சாப்பிடலாம்? ஓகே. ஒரு ரைட். டிப்ஸ் கொடுங்க டாக்டர் எங்களுக்கு. ஓகேங்க. ரைட். இப்ப என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுக்கு நாம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. ஆ டேபிள் ஆஃப் 3 எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 ரைட்? 3, 6, 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. குழந்தைங்களா இருக்காங்கன்னா 3 டீஸ்பூன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அதாவது 3 டீஸ்பூன் ஆஃப் சுகர். நான் இதுல வந்து எவ்வளவு எடுத்திருக்கேன்னு பாருங்க. இது வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர். ஒரு குழந்தைக்கு இவ்வளோ டீஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து 3 மடங்கு இது மாதிரி ஒரு நாளைக்கு நான் சொல்றது. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அடல்ட் ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு 6 டீஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. நான் சொல்றது ஆடட் சுகர்ஸ். நான் ஃப்ரூட்ஸை வந்து இதுல ஆட் பண்ணல, ஆடட் சுகர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி அடல்ட் மேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 9 டீஸ்பூன் ஆஃப் சுகர். இதுக்கு மேல அதிகரிச்சா அந்த சர்க்கரை எங்க போவோம்? லிவர்ல போய் கொழுப்ப மாறிடும். அந்த லிமிட்டுக்கு தான் நம்ம கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்காரு. ஓகே. 6, 3, 9. 369. குழந்தைகளுக்கு வந்து 3 ஆமா. டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், ஆமா. நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு வந்து 9 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், ஆமா. ஃபீமேலுக்கு வந்து 6 டேபிள் 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் teaspoons. சுகர். 369 is your magic number. அது ஞாபகம் ஓகே. வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரைட். பிறந்த குழந்தைங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் சுகர்ஸே கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. பழங்கள் கொடுக்கலாம், ஆனா சுகர்ஸ் கொடுக்க கூடாது. ஆடட் சுகர்ஸ் கொடுக்க கூடாது. ஓகே. ஓகே. சூப்பர் சூப்பர் டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்மளுக்கு டைம் ஆயிருச்சு. ஆக்சுவலா 8 மணி ஆயிருச்சு. ஓகே. இட்ஸ் ஓகே. ஃபைன். Q&A செஷன் போயிட்டா நம்மளோட ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இதனால we can open up the panel for discussion. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்விகள் ஜெனரலா இருந்தா கொஞ்சம் நாங்க இது கேளுங்க. வரைக்கும் எல்லாருமே நாங்க பேசிட்டு இருந்தோம். இப்ப நீங்க பேசுறத நாங்க கேட்கணும்னு ஆர்வமா இருக்கோம். கண்டிப்பா. நீங்க வந்து உங்களோட என்னென்ன உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு, தயக்கப்படாம கேளுங்க. ஏன்னா வந்து நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். கரெக்ட்டுங்களா? அதனால எந்த தயக்கமும் இல்லாம ஜஸ்ட் நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க. அப்புறம் இன்னொரு மேட்டருங்க. இது மாதிரி வெபினார் வந்து நாங்க வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து சேம் டைம்ல வந்து இன்ஃபர்மேஷனல் எஜுகேஷனல் வெபினார் வந்து பண்ண போறோங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க சாட் மெசேஜ்ல வந்து அனுப்புங்க. இல்லைன்னா வந்து சாஃப்ரன் டாக்டர் கருணா அவங்களுக்கு வந்து அனுப்புங்க. நாங்க எங்களுடைய வாட்ஸ்அப் உங்களோட டாபிக் நம்பர் ஆஃப் அனுப்புறோம். இன்ட்ரெஸ்ட், அடுத்த டாபிக் என்ன பேசலாம் அப்படின்னு நீங்களே சொல்லலாம். நிறைய பேர் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா நாங்க பேசுவோம். எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிவிங்க. ஓகே. இப்போ இட்ஸ் டைம் ஃபார் த questions, guys. So if you have any questions கொஞ்சம் வாங்க அன்மியூட்ல வந்து நீங்க கேளுங்க. நெக்ஸ்ட் டாபிக் வணக்கம். சொல்லுங்க. டாக்டர், வெல்லம் சாப்பிடலாமா? வெல்லம் சுகரா?
எல்லாமே சுகர் தான். நம்ம வந்து இந்த சர்க்கரை மட்டும்தான் சுகர்னு இல்லை, வெல்லமும் சுகர் தான். அதுல வந்து கொஞ்சம் மினரல்ஸ் கொஞ்சம் சேர்ந்து இருக்குங்க, அவ்வளவுதாங்க. அப்போ இப்ப இந்த நேச்சுரல் சுகர்ஸ்னால அது வந்து நல்லதுன்னு நினைச்ச கூடாது, அதுலயும் ஆமா. அளவாதான் சாப்பிடணும். இப்ப இந்த நாட்டு சர்க்கரை அப்புறம் வந்து பனங்கல்கண்டு பனவெல்லம் Okay. எல்லாம் சொல்றாங்க இல்லையா? எல்லாமே அதெல்லாம் சுகர்ஸ் தான். ஓகே. அதுல எல்லாமே நம்ம சுகர் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை தான் கெட்டது, அந்த சுகர்ஸ்லாம் நல்லதுன்ட்டு அளவுக்கு அதிகமா பயன்படுத்த வேணாம். முறையா நான் சொன்ன மாதிரி 369 அப்படின்னு ஒரு மேஜிக் நம்பர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும். அது பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. தேங்க்யூ டாக்டர். சரி, ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். நான் என்னோட ஆக்சுவலி ஹஸ்பண்ட்காக தான் நான் கேட்கறேன். அவர் வந்து இப்ப Okay. 4 வருஷமாவே வந்து அவருக்கு வந்து சுகர் டயக்னோசிஸ் இருக்கு. ஓகே, Okay. 40ஸ்ல தான் இருக்காரு. 40s தான். Okay. 41லயே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. 4 சரிங்க. வருஷமா நாங்க கொஞ்சம் நிறைய ஹாலிஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்கோம். லைக் இதெல்லாம் கம்மி பண்ணிருக்கேன். நடுவுல பாகற்காவோட ஜூஸ் அது இது எல்லாம் Okay. எல்லாம் குடிக்கறச்சே வந்து கொஞ்சம் குறைஞ்சது. ஆனா Right. இன்னமும் வந்து திருப்பி ஏறி அது வந்து HbA1c வந்து வேல்யூஸ் வந்து 9 வரைக்கும் வந்துருக்கு. 9 ஓகேங்க. 9 அதாவது நம்ம என்ன 9.5. புரியுதுங்க, அது இதனால இப்படி ஆமா வருதுன்னு plus அவர் வந்து கேக்குறீங்களா? சுகரே சாப்பிடுறது இல்ல. எனக்கு என்ன இதுல வந்து ஒரு ஓகேங்க, இதுனா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆ, முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், மாவை வந்து அரைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப மாவை ஆ, அரைச்சு சாப்பிடும்போது கல்லீரல்ல போய் கொழுப்பா மாறிடும். புரியுதுங்களா? நம்ம சுகர் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் அதுக்கு தான் என்ன சொன்னேன்னா, இந்த சுகர் வேற, ம், இந்த சுகர் வேற. இந்த சுகர் தான் நம்ம வந்து ரத்தத்துல பாக்குறது. இந்த சுகர் வந்து நம்ம யூஸ் பண்றது சமையல், ஐ மீன் லைக் கன்ஃபெக்ஷனரியா யூஸ் பண்றது இது. ஓகே, காண்டிமெண்ட்ஸ் யூஸ் பண்றது இது ஃபுல்லாவே. ஓகேங்களா? ஓகே. அதனால இந்த சுகர் வேற, இந்த சுகர் வேற. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லயே நம்ம வந்து வீடியோஸ் ஆரம்பிக்கும் போது சுகர்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நீங்க சுகர்ஸ் வந்து இதுலயும் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரெண்டு சேர்ந்து இருக்கும். அதுல சுக்ரோஸ் அப்படிங்கிறதுல குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் சேர்ந்து இருக்கும். நம்ம தோசை இட்லி எல்லாம் எடுக்கிறதுல எல்லாமே சர்க்கரை தான், குளுக்கோஸ் தான். ஸோ அந்த மேஜிக் வந்து நடந்து அந்த இன்சுலின்லாம் வந்து நம்மளுடைய நம்ம உடம்பே carbohydrates நம்மளை வந்து வந்து நான் நல்லா பிரிச்சு பார்த்துப்போம். அதாங்க அது வந்து அந்த குளுக்கோஸா மாத்துதுங்கிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க, கரெக்ட். ஓகே. அதை வந்து இப்போ நம்ம சேல் பண்றாங்க. அதை நம்ம ஸ்ட்ரைட்டாவே சேல் பண்றாங்க. நம்ம அப்படியே அதை வந்து சாப்பிட்டு இருக்கோம். வா, அட்வான்ஸா போயிட்டு இருக்குது உலகம் நம்மளுக்கு. ஓகே, அப்புறம் அடுத்து ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? Q&A இருக்கா? அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது மாதிரி எதனால வருதுன்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள். என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 90% சக்சஸ் ரேட் இருக்கு. ரொம்ப வயசு அதிகமாயிடுச்சு, ரொம்ப நாள் ஒரு 20 to 30 வருஷம்லாம் கொஞ்சம் ஒருத்தருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணது கொஞ்சம் சிரமம். பட் அவங்களுக்குமே நம்ம வந்து ஒரு 1 or 2 ட்ரக்ஸ் அளவு கொண்டு வர முடியும். பட் வந்து பொதுவாக டைப் 2 டயபெட்டிஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் அப்படிங்கறத உங்க மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா வைக்க முடியும். நம்ம வந்து லைஃப் லாங் சக்கரை நோயாளியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. புரிஞ்சுது டாக்டர், டாக்டர். ஆனா நீங்க இதுல வந்து எனக்கு ஒரு query இருக்கு கேரண்டி இன்னும். எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அப்படின்னா வந்து ம், நீங்க நான் எனக்கு ஆக்சுவலி வந்து சுகர் வந்துச்சுன்னா இப்ப நான் வந்துச்சுன்னா நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு குணப்படுத்தணும். உண்மையாவே பண்ணணும் டாக்டர். நாங்க இல்லைன்னா அப்ப நான் அதுதான் அங்கேயே வந்துடுவேன். லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோங்க. அது தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மிஷனே பாத்தீங்கன்னா, நம்மளோட மனித சமுதாயத்துல யாருக்கும் சுகர் வராம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மிஷனே வச்சிருக்கோம் நாங்க. சுகர் வராம பார்த்துக்க முடியும் எல்லாத்துக்கும். சுகர் வந்திருந்ததுனாலும் அதை 90% எல்லாத்துக்குமே சரி பண்ணிடலாங்க. டைப் 2 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சரி பண்ணக்கூடிய ஒரு வியாதி. ஓகே, வியாதின்னு சொல்ல தேங்க்யூ. வேணாம், இட்ஸ் அ கண்டிஷன். அதை வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணோம்னா சுகர்ல இருந்து வெளியே வந்துட்டு நார்மல் பீப்புள் மாதிரி லைஃப் லாங் வந்து சந்தோஷமா இருக்க முடியும். தேங்க்யூ. ஹரிணி ஏதோ ஒரு ஒரு கொஸ்டின் அலைட் கொஸ்டின், கேட்டீங்க, இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்க. இருக்கு. ஏன்னா வந்து இந்த சுகர் வந்து ஜாஸ்தியா போறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? எங்க ஹஸ்பண்ட் குறையவும் மாட்டேங்கிறது. அதுவும் ம். ட்ரைகிளிசரைட்ஸும் வந்து இன்டர்லிங்க் தான். அதுவும் ஜாஸ்தியா இருக்கு. ஆமாங்க, நான் பிபியும் கொழுப்பு ஜாஸ்தியா சத்துன்னு இருக்கு. சொன்னேன்ல, கரெக்ட்டுங்க. அதாவது லிவர்ல போய் கொழுப்பா படியுதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆ, அந்த கொழுப்பு தான் ட்ரைகிளிசரைட்ஸா ரத்தத்துல வெளியே வருது. புரியுதுங்களா? நான் ஏன் லிவர் ஹெல்த்தை பத்தி இவ்வளவு தூரம் பேசினேன்னா, அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறப்ப தான் ஒருத்தருக்கு சர்க்கரை நோயே வரும். ட்ரைகிளிசரைட்ஸ் கம்மியா இருக்கு, HDL வந்து கம்மியா இருக்கு, ட்ரைகிளிசரைட்ஸ் கம்மியா இருக்கு, HDL அதிகமா இருக்குன்னா யாருக்குமே சர்க்கரை நோயே வராது. ஃபர்ஸ்ட் கொழுப்பு தான் அதிகப்படுத்தும். அதாவது ரத்தத்துல கொழுப்பு தான் ஃபர்ஸ்ட் அதிகமாகும். அதை தொடர்ந்து சில வருடங்கள் கழித்து சர்க்கரை அளவு அதிகமாகும். ஓகே. தேங்க்யூ டாக்டர். புரிஞ்சுது. அப்ப வந்து நம்ம வந்து லிவர் நம்ம சரி பண்ணும்போது இந்த ட்ரைகிளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால் எல்லாமே சரியாயிடும்.
இப்போ ஹாலிஸ்டிக் ஹீலிங்னா எல்லாமே சேர்த்து தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல ஜஸ்ட் மாத்திரை எடுத்துக்கிறது இல்ல. ஹோலிஸ்டிக் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு சயின்ஸ் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ட்ரீட் பண்றதுதான் கரெக்டான முறை என்னை பொறுத்த வரைக்கும். எங்க டச் பண்ணா எங்க எங்க ஆகுதுன்னே ஒண்ணுமே சொல்ல முடியலைங்களே. அத நீங்க என்ன நீங்கலாம் சொல்றது பார்த்தா. ஆமாங்க, it's அது all வந்து interlinked அன்பார்ச்சுனேட்லி அப்படிங்கிறது. வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டே எல்லாமே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொலஸ்ட்ரால்னா அது ஒருத்தர் ட்ரீட் பண்றாங்க, சுகர்னா ஒருத்தர் ட்ரீட் பண்றாங்க. இது இருக்க லிங்கே நிறைய பேருக்கு தெரியாது அன்பார்ச்சுனேட்லி. ஓகே, ஆசம். இன்னொருத்தர் there is a disturbances இருக்குன்னு நினைக்கிறேன், லைக் ஃபேன் ஆர் சம்திங் லைக். ஓகே, இட்ஸ் ஃபைன் now, ரைட். இன்னொருத்தர் ஆக்சுவலா கொஸ்டின்ஸ் கேட்கறேன்னு சொன்னேன். ஐ மீன் ஹேண்ட்ஸ் அப் கொடுத்திருந்தாரு, அப்புறம் அவங்க காணோம். லைக் பிரியான்னு சொல்லி போட்டு ஒருத்தவங்க. ஓகே, எனிவே சார் சொல்லுங்க பிரியா, சொல்லுங்க. சார் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஆந்திரால இருக்காங்க சார். அவங்களோட கிட் வந்து 12 இயர்ஸ் தான் சார் அந்த பொண்ணுக்கு. ஓகேங்க. அவளுக்கு எப்படின்னா 200 ஏறுது திருப்பி இறங்குது. ஆனா அவங்க வந்து இன்சுலின் வந்து கண்டினியூஸா எடுக்க சொல்லிட்டே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சம் இன்சுலின் கம்மி பண்ணதுக்கு அவங்க அப்புறமா எவ்வளவு நீங்க வெயிட் இருக்காங்க? அவங்க எவ்வளவு வெயிட் இருக்காங்க? 40 சார். 40. 12 இயர்ஸ் இல்லையா? ஆமா சார். 1 அவங்களுக்கு இயர் வந்து வந்து C-peptide லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்லி இந்த ப்ராக்டிஸ் நம்ம யாரும் பண்றது இல்லை, ஈவன் டாக்டர்ஸ் பண்றது இல்லை. இதை நம்ம கண்டிப்பா பண்ணணும். அதாவது இன்சுலின் வந்து ஒருத்தவங்களுக்கு கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து தான் ட்ரீட் பண்ணணும். so that is C-peptide. ஆமாங்க, அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். எந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுனாலும் C-peptide லெவல்ஸ் பார்க்காம ஸ்டார்ட் பண்ணா இட்ஸ் அ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். C-peptide லெவல்ஸ் வந்து நார்மலா இருக்கு, அதிகமா இருக்குன்னா மோஸ்ட் ஆஃபன் டைப் 2 இருக்கும். C-peptide லெவல்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு, இன்சுலின் ரிசர்வ் புவரா இருக்குன்னா டைப் 1. அதை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் இன்சுலின் வந்து ஒருத்தருக்கு ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகே, டைப் 2 தான் சார் சொன்னாங்க. நான் என்னன்னா நம்ம டைப் 2னா யூசுவலி ஈஸியா சரி பண்ணிடலாம். நான் இன்னொன்னு சொல்றேங்க உங்களுக்கு, எங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். டைப் 2 டயபெட்டிக் சில்ட்ரன் எல்லாத்துக்குமே நாங்க வந்து எங்களோட சென்டர்ஸ்ல இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அவங்க சரியாகிற வரைக்கும் நாங்க வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். 100% சரியாக்குறோம் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை நம்ம கொடுக்குறோம். சரி சார். ஓகே சார். டைப் 2னா சில்ட்ரன்ல வந்ததுன்னா அவங்களுக்கு 100% சரி பண்ணிடலாம். நாம வந்து கரெக்டான ஒரு அவேர்னஸ் இல்லாம குழந்தைங்க வந்து சஃபர் ஆகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து எதனால சஃபர் ஆகணும் நம்ம செய்யற தப்புக்கு. அதனாலதான் நாங்க வந்து எங்களோட சென்டர்ஸ் எல்லா சென்டர்ஸ்லயும் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இன் சில்ட்ரனுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீங்க. அதனால குழந்தைங்க வந்து கண்டிப்பா பாதிக்கப்படக்கூடாது இல்லை அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்கோம். சரி சார். ஓகே சார். அப்போ நான் கண்டிப்பா விசிட் பண்ணிட்டே உங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. எங்களோட டீம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. எங்களோட டீமோட கான்டாக்ட் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க. சாஃப்ரன் ப்ளீஸ் ஷேர் யுவர் கான்டாக்ட் நம்பர். அவங்க தேவைப்படுதுன்னா எங்களோட டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. இன் டீடைல்டா நாங்க வந்து பேசுறோம். வேணும்னா நான் வந்து உங்களோட பேசுறேன். கரெக்ட். ஓகே, அப்ப இன்னொரு क्वेश्चंस இருக்குங்க. ஒரு டிவின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. கேன் வி டேக் மில்லட்ஸ் இன் இட்லி ஃபார்ம் ஆர் as பொங்கல் which is the best for the diabetes patient அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா செல்போன் நீங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு நாய்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதை எடுத்து தூரமா வச்சிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்றீங்க டாக்டர்? ஓகேங்க, நம்ம இப்ப என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம வந்து மில்லட் சாப்பிட்டா எப்படி வேணாலும் சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சுக்கிறோம். அது மிகப்பெரிய தவறான புரிதல். நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னா அரைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். நீங்க அரிசி மாவோ ஒயிட் ரைஸோ இல்லை வந்து மில்லட்ஸோ அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு கெடுதல். உடம்புக்குள்ள சர்க்கரை சீக்கிரமா போய் ஏறுங்க, அப்படி ஏறக்கூடாதுங்க. புரியுதுங்களா? உடம்புக்குள்ள மெதுவா சர்க்கரை ஏறணும். அதாவது அரைக்காம சாப்பிட்டோம்னா உடம்புக்குள்ள மெதுவா அந்த நார்ச்சத்து கூட கலந்துருக்கிறதுல மெதுவா தான் சர்க்கரை வந்து நம்ம ரத்தத்துல கலக்கும். அப்படி கலந்துக்கணும்னா நம்ம வந்து அரைக்காம சாப்பிடணும். தோசை இட்லி கொஞ்சம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். பண்டிகை நாட்கள்ல தோசை இட்லி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல டோபமைன் சிக்னல் கிடைக்கும், நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கலாம். ஆனா தினமுமே நம்மளுக்கு டோபமைன் ஹிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை இட்லியே சாப்பிட்றோம். எல்லாத்துக்குமே பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது நல்லது இல்லை நம்மளுக்கு. ஸோ நீங்க வந்து அது வந்து மில்லட்ஸா இருந்தாலும் சரி, ராயா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்க ரொம்ப ஃபர்மெண்டேஷன் பண்ணி மாவா சாப்பிடக்கூடாதுங்க எதுவுமே. அரைச்சு மாவா நீங்க ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்டாவே பிரச்சனைங்கிறீங்க. ரைட். ஓகே, ஆல்ரைட். I think the link is not opening. I think maybe உங்களுக்கு வந்து ஜிமெயில் என்டர் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் லிங்க் ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, But again, ஜிமெயில்லாம் அப்படியே இல்லை. நீங்க அப்படியே ஓபன் பண்ணலாங்களே. ஓகே, நீங்க நான் பண்ணலாம். டெஸ்ட் ஆர்எல்ஸ் பண்றேங்க. வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்க வந்து எங்களோட டீமோட காண்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தது எப்படி ப்ரொசீட் பண்றதுன்ட்டு. ஓகே, சிவசாமி நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்றீங்களே, ப்ளீஸ் கேளுங்க சார். சிவசாமி. சிவசாமி சார், நீங்க ஏதோ டேக் மேங்கோஸ் நீங்க சாப்பிடணும்னா உங்க உடம்புல வந்து நல்லா அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க மெட்டபாலிக்கலி ஃபிட்டா இருக்கணும். சக்கரை நோய் வச்சுட்டு மேங்கோ சாப்பிடக்கூடாது. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் உங்க சிவசாமிங்க சார், சென்னிமலையில இருந்து சார். நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். சரிங்க, ஓகேங்க. வணக்கம் சார். உங்களுடைய அறிவுரை பிரகாரம் நான் வீட்ல இருந்து ஃபாலோ பண்ணதுனால எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசமா கண்ட்ரோல்ல வந்துடுச்சுங்க சார். நல்லா இருக்கிறேங்க சார் உங்களுடைய அறிவுரையின்படி கேட்டதுல. ஓகேங்க, நல்லது சொல்லுங்க. சார் நான் இப்ப வந்து சார் நான் வெளியூர்ல வேலைக்கு அடிக்கடி என்னுடைய ப்ரொஃபஷனல் டிரைவர் சார். சரிங்க. வெளியூர் போறதுனால வந்து சரியான உணவு முறைகள் எடுத்துக்க முடியாத சூழ்நிலை வருதுங்க சார். அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க சார். சில டைம் பாத்தீங்கன்னா சர்க்கரையுடைய அளவு நைட் நம்ம சாப்பிடாம ஸ்கிப் பண்ணாலுமே கூட காலையில எழுந்திரிச்சுக்கும் போது சர்க்கரையுடைய அளவு அதிகமா இருக்குதுங்க சார். இந்த ஒன் டச்ல டச் பண்ணும்போதுங்க சார். ரைட். சாரை அது வந்து எதனாலும் கேக்குறீங்க இல்லையா? நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம சர்க்கரை சாப்பிட்டாதான் சர்க்கரை அதிகரிக்கணும்னு நினைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி லிவர் வந்து பாதிப்படைஞ்சதுன்னா சர்க்கரை வந்து நம்ம சாப்பிடாட்டி ரத்தத்துல சர்க்கரை அதிகமாகும். லிவர் ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும். எப்படி லிவர் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா வந்து ரிஃபைன்ட் ஆயில்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணாம இருக்கணும். தோசை இட்லி கொஞ்சம் சாப்பிடாம இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து அதிகமாக எடுத்துக்காம இருக்கணும். கொஞ்சம் நல்ல உடற்பயிற்சி கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். ஃபாஸ்டிங் வந்து வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வாக் போகணும். அப்புறம் கிரவுண்டிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உடம்பு வந்து முழுமையாக சரியாகும். நம்ம வந்து சர்க்கரையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம உடம்பு கம்ப்ளீட்டா சரி பண்ணும்போது சர்க்கரை அளவு நார்மல் ஆயிரும். ஓகே, சூப்பர். அந்த ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகலின்னு நினைக்கிறேன் டாக்டர். அதனால இட்ஸ் ஓகே. நீங்க கொஞ்சம் எல்லாருமே நீங்க அந்த சாட் பாக்ஸ்ல வந்து உங்க பேரு, உங்க லொகேஷனு, உங்க ஃபோன் நம்பர் மட்டும் அனுப்பிச்சிருங்க. ஸோ we can be in touch and then we can other webinars வரும்போது உங்களை ஆட் பண்றோம் நாங்க. சரிங்களா? கொஞ்சம் உங்க பேரு क्वेश्चंस இருந்தா கேட்கலாங்க நீங்க. யா ஷூர். நீங்க क्वेश्चंஸும் நீங்க கேளுங்க. அப்புறம் அந்த சாட் பாக்ஸ்ல அந்த இதுவும் கொஞ்சம் எழுதிருங்க டாக்டர் எல்லாமே. ஓகே, थैंक यू. சொல்லுங்க ரகு, சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு டவுட். அதாவது நம்ம பேசுறவங்க சார்பில் இருந்து ஒன்று கேட்குறேன். இப்போ நம்ம டே டு டே லைஃப் இந்தியாவில் எல்லாருமே வந்து இட்லி தோசை மட்டும்தான் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சார் கேட்குதுங்களா? கேட்குது, சொல்லுங்க. கேட்குது. இட்லி தோசை மட்டும்தான் எடுக்கிறாங்க. டிஃபனாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், மெயினாக அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அரைச்சது எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நார்மலாக ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு என்ன பண்ணலாம் டே டு டே லைஃப்பில், மார்னிங் இல்லை டின்னருக்கு? அப்படியே அதே மாதிரி கரெக்டுங்க நீங்க சொல்றது. நம்ம மெயினா பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வந்து மேஜரா எடுத்துக்கணும். அது நம்ம வந்து ரொம்ப குறைவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அரைக்காம நம்ம வந்து முழுமையா எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது இந்த ரத்த சர்க்கரை அளவு சரியா. ரைஸ் வந்து நம்ம இப்போ மாவா அரைச்சு சாப்பிட்றதுக்கு ரைஸே எடுக்கிறது பெட்டர். நம்ம ரைஸே ஆனா சிங்கிள் பாலிஷ்டா இருக்கணும். நம்ம பாலிஷ் பண்ணி எடுக்கக்கூடாது, சிங்கிள் பாலிஷ்டா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது உடம்புல வந்து சர்க்கரை அளவு அதிகமாகாம இருக்கும். மெதுவா படிப்படியா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒருத்தர் மேங்கோ சொன்னாங்க, மேங்கோட சுகர் லெவல் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்போ வாழைப்பழம், பனானாவோட சுகர் லெவல் அதிகமா இருக்கு. இப்போ ஆல்டர்னேட்டிவா அதுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் நீங்க அதுவும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க சார். இப்போ ஃப்ரூட்ஸ் லெவல் அதாவதுங்க நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களோட உடம்பு வந்து சர்க்கரை வரும்போது உங்களோட உடம்பு வந்து கரெக்டாவே இல்லை. எல்லா ஆர்கன்ஸும் டிஸ்ஃபங்க்ஷனலா இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லிவர் வந்து கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது கரெக்டா. சரிங்களா? அதே மாதிரி கணையம் வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. மசில்ஸ்குள்ள நிறைய கொழுப்பு போய் படிஞ்சிருக்கு. ஃபேட் செல்ஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரியா இருக்கு. இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவா என்னாச்சும் பார்க்கலாமான்னு சொல்றதை விட நம்ம கம்ப்ளீட்டா நம்ம பாதிக்கப்பட்ட உறுப்புகள், திசுக்கள் எல்லாத்தையும் சரி பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த உடல் தகுதி கம்ப்ளீட்டா வந்துடும். நம்ம திரும்பியும் சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை அளவு அதிகமாகாது. நம்ம பழங்கள் சாப்பிட்டா பழங்கள்ல இருக்க சர்க்கரை அளவு வந்து பிளட்ல நார்மலா இருக்கும். அது மாதிரி பண்ணணும் தான் என்னோட விருப்பம். நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கேட்கறதோட நம்ம உடம்பு வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்.
Okay, doctor. I think we are at the end of the session. So another ஒரு 5 minutes நாம பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் Okay. கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுனாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க Okay. கேட்கலாம். இது ஒரு நல்ல சான்ஸ் எங்களோட ஒரு லைவ்லி இன்டராக்ட் பண்றதுக்கு. நீங்க தயக்கப்படாம கேளுங்க. எந்த கொஸ்டின்ஸும் ஒரு ஷேம்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருமே யாருக்கும் உடனே லேர்ன் பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் லேர்ன் பண்ண முடியும். அதனால தயக்கப்படாம கேளுங்க. டாக்டர் கேட்கறதுல சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குங்க சார். சரிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த அதிக பசி வந்து வருதுன்னு சொல்றோம். அதிக சரிங்க. பசி வந்து எதனால வருது? அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கு? நீங்க உங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்ன இருக்குங்க? பசி வந்து அதிகமா இருக்கு. இல்ல உங்களுக்கு பொதுவா எதனாச்சும் ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல டயபெட்டிக் பேஷண்ட் தான். நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கிறேன். சரிங்க. ஓகேங்க. ஸோ வந்து ஓகேங்க. சில ஃபைன். டைம் வந்து பசி ஓகேங்க. வந்து நான் இதை அதிகமா சொல்றேன். இருக்கிறது. அது வந்து எதனால அது எப்படி நம்ம இது ரைட். பண்ணிக்கிறது? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஜெனரிக்கா வந்து வரும்னு சொல்றாங்களே, அது எப்படி என்ன ஜெனட்டிக்கா வரும் அப்படின்னு சொல்றது இல்லையா? ஜெனடிக்? ரைட். ஓகே. இப்போ வந்து ஜெனட்டிக் பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேங்க. நான் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுக்கு சர்க்கரை நோய் வந்து அந்த அளவுக்கு தாக்கமே இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஃபேன் அல்லது வந்து உங்களோட மொபைலுக்கு பக்கத்தில் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோங்க. கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பிங்காக இருக்கு. ஜெனட்டிக்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இதில் எதனால சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்னா, ஜெனட்டிக்னா பரம்பரையே அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு யாருக்கும் இல்லை இல்லையா? அப்படின்னா அது ஜெனட்டிக் கிடையாது. இது வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஓகேங்களா? லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டாக இல்லாததுனால வரக்கூடிய நோய். இப்போ லைஃப் ஸ்டைலை சரி பண்ணிட்டா நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். ஒன்று. செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பசி ஏன் அதிகமாக எடுக்குதுன்னு கேட்டீங்க. உங்கள் உடம்புல இருக்க ரத்த சர்க்கரையை உங்கள் உடம்புக்குள்ள இருக்க திசுக்களும் செல்களும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியறது இல்லை. யூட்டிலைஸ் பண்ண முடியாததுனால தான் உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து வருது இல்லையா? இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராது. அதாவது எப்படின்னாங்க, இப்போ கடல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு இருந்தாலும் சரியா, அதை சாப்பிட முடியாத நிலை இருக்குல்ல, அதுதான் சர்க்கரை நோய்ங்க. உங்களோட திசுக்களும் மசில்ஸும் லிவரும் கரெக்டாக அந்த சர்க்கரையால் எடுக்க முடியாது. நம்ம ரத்தத்துக்குள்ள சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் அந்த செல்கள் வந்து எடுக்க முடியாது. அந்த நிலை தான் சர்க்கரை நோய். அதனால தான் அந்த உங்களுக்கு பசி உணர்வு வந்து அதிகமாக இருக்கு. வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? Bhuvneshwari hands up கொடுத்திருக்காங்க. So probably, this is our last question, guys. It's already been 8:20. ஓகே, நம்மள அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். எஸ் சார் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. சார் உங்களோட பேஷண்ட் தான். Right. எனக்கு வந்து பசி உணர்வெல்லாம் இல்ல. ஆனா வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னே தோணுது. ஓகேங்க. அது வந்து ஏன் அந்த காரணம் இருக்கு? அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஹங்கர் ஆர் டாக்ஸிக் ஹங்கர்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் அ ட்ரூ ஹங்கர். இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதுவும் சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு நிஜமாலுமே ஒரு ட்ரூ ஹங்கர் வருது. அந்த பசி வரும்போது ஒரு வலி வரும் வயிற்றுல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக சாப்பிடணுங்க. நம்ம வந்து அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து பசி உணர்வு எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றது தான் நல்லது. இது வந்து பொதுவாகவே நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கமே விட்டு போயிடும் கம்ப்ளீட்டாக ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். எதனாலன்னா நம்ம கரெக்டான உணவு சாப்பிடும் போது நடுவில் ஸ்நாக்ஸே வேண்டியதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 3 வேளை உணவே அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 வேளை உணவு ரொம்ப நல்லது. அது இந்த காலத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. 3 வேளை எடுத்துக்கிறீங்கன்னா நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம அந்த 3 வேளை நல்லா சாப்பிட்டோம்னா உடம்பு எப்பயுமே நல்லா இருக்கும். Okay. Thank you, Bhuvneshwari, for the questions. All right. It's the time for the wrap, guys. Thank you for joining. எல்லாம் வந்ததுக்கு வந்து நன்றி. நீங்க இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் சுகர், சுகர்னா என்ன, டயபெட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு பேசிக்காக ஒரு நாலேஜ் வந்திருக்கு. நாம் இதே மாதிரி இன்னொரு எஜுகேஷன் வெபினாரில் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம்.
உங்களுக்கு ஏதாச்சும் இன்கொயரிஸ் அப்படின்னா நீங்கள் அந்த சாஃப்ரன் ஒரு நர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் வந்து பேசலாம். அடுத்த வாரம் நாம் இதே மாதிரி இன்னொரு எஜுகேஷ்னல் டைப் வெபினாரில் சந்திக்கலாம். ஒரு பிபி பற்றியோ இல்லை வெயிட் லாஸ்